ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் மட்டும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட முடி உதிர்வாக இருந்தாலும் நின்றுடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே முறையில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ரோஜா பூவினுடைய இதழை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர், அதில் எந்தவித ஃப்ளேவரும் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் டீ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்கணும். அந்த 3/4 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டராக வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு. இது அப்படியே ஆற விட்டுடணும். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது. 10 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறீங்கன்னா மறுபடியும் 1 கிளாஸ் அளவுக்கு நார்மல் பச்சை தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இது அந்த உப்பு இல்லாத தண்ணீராக இருக்கணும். குடிக்கிற தண்ணீர் இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கணும். டீ டிகாஷன் ரெடி பண்ணுறதும் நம்ம உப்பு இல்லாத தண்ணியாக குடிக்கிற தண்ணியாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. டேப் வாட்டர் பயன்படுத்தாதீங்க. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் நார்மலாக தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்போ இல்லை சீயக்காவோ பயன்படுத்தி குளிப்பீங்க இல்லையா. தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா தலையை துவட்டாமல் கடைசி தண்ணீராக இந்த தண்ணீரை விட்டு தலையை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா நார்மல் பச்சை தண்ணீரை விட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தலையில் ஏதாவது ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இதில் நம்ம ரோஸ் இதழ் சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு வாசனையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டீ டிகாஷன் நேச்சுரலாகவே உங்களுடைய முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். கண்டிஷனர் பயன்படுத்திய ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கும். அந்த அளவுக்கு முடி நல்லா ஷைனிங்காக பட்டு போலவும் இருக்கும். இது நீங்கள் வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி பயன்படுத்தி குளிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான முடி உதிர்வு இருக்குன்னா படிப்படியாக குறையிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். முதல் நாளே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த தண்ணீரை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் நார்மல் தண்ணீரை விட்டு தலைக்கு வாஷ் பண்ணக்கூடாது. அப்படியே தலையை காய வைக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நின்றுடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 முறை 3 முறை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.